ஹாய் கைஸ், வெரி குட் மார்னிங். நம்ம எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சினானிம் அப்படின்றது என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் நேம் ஃபார் அன் ஆப்ஜெக்ட். ஆல்டர்னேட்டிவ் நேம் ஃபார் அன் ஆப்ஜெக்ட். இதுவும் என்னன்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதனால அதை கிரியேட் பண்ணுறது எல்லாமே என்னன்னா சொல்லியிருக்கேன், டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன். இதுவும் என்னன்னா டிபியோடைய ஆப்ஜெக்ட். நம்ம எதெல்லாம் கிரியேட் பண்ணுறோமோ அதுவும் என்னது டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். ஸோ சினானிம்ஸும் ஒன் ஆஃப் த டிபிஓ ஆப்ஜெக்ட். சினானிம் அப்படின்றது என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் நேம் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். டேபிளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேம் கிரியேட் பண்ணலாம், சீக்வன்ஸுக்கு கிரியேட் பண்ணலாம், சினானிம்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சினானிம்ஸும் ஒரு ஆப்ஜெக்ட் தானே, அதுக்கும் என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவ் நேம் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வியூ, மெட்டீரியல்ஸ் வியூ, என்னென்ன டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவ் நேமை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்கு நம்ம என்ன பர்பஸ்க்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் நேம் கிரியேட் பண்ணுறாங்க? பர்பஸ் என்ன பர்பஸ் அப்படின்னா, இப்போ ரியல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நிறைய ஸ்கீமாஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று கூட ஒரு கிளாஸ் எடுக்கும்போது நிறைய டிபி ஸ்கீமாஸ்லாம் ஷோ பண்ணியிருப்பாரு. இப்போ லண்டன்ல ஒரு ஸ்கீமா இருக்கும். அதில் ஏதாவது ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறான்னா சில ஒர்க்கு இல்லை சில ஸ்டெப்ஸ் வந்து நியூயார்க்ல இருக்கிற ரிசோர்ஸ் கிட்ட அவன் வாங்க வேண்டியது இருக்கும். இல்லை டேபிளில் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்டராக அவங்க ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட கொடுத்தா அதனுடைய செக்யூரிட்டிலாம் இருக்குல்ல, அதனால ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் அவனுக்கு ஷோ பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவோம்னா நேம் மாற்றி அவனுக்கு அனுப்பலாம், ஹைட் பண்ணி அனுப்பலாம். இதுக்காக தான் என்ன பண்ணுவோம்னா சினானிம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு தெரியக்கூடாது. இப்போ டேபிள்ல வந்து டிரான்சாக்ஷன் ஒரு டேபிள் இருக்கு, அது டிரான்சாக்ஷன் டேபிள்னு அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த ஆப்ஜெக்ட் நேமே மாற்றலாம். இல்லை என்னென்ன டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியக்கூடாதுக்காக என்ன பண்ணலாம், ஹைட் பண்ணி மாற்றலாம். அதுக்காக தான் என்ன பண்ணுவோம்னா சினானிம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்டு டு இட் இஸ் யூஸ்டு டு ஹைட் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டிபி ஆப்ஜெக்ட். ஒரு டிபி ஆப்ஜெக்ட் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்ணதுக்காக என்ன பண்ணுவோம்னா இந்த சினானிம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சினானிம் அப்படின்றது என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் நேம்னு சொல்லி பார்த்தோம். We can create multiple synonym for an object. அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா, இப்போ T1 டேபிள் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் சினானிம் கிரியேட் பண்ணலாம். சினானிமுக்கு சினானிம் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், முடியும். We can create multiple synonym for an synonym. சினானிம்க்கு இதை இன்னும் சிம்பிளிஃபையா நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய டேபிள்ஸ் இருக்குல்ல, எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் நான் என்ன பண்றேன்னா ஆல்டர்னேட்டிவ் நேம் ஒன்று கிரியேட் பண்றேன், இஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்கு மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ் நேம் கிரியேட் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். இஎம்பி 1 இஎம்பின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆல்டர்னேட்டிவ் நேம் தான் என்ன சொல்லுவாங்க, சினானிம்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு காலம் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஆஸ் யூஸ் பண்ணி அலஸ் நேம் யூஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ நம்ம ஸ்கூலில் ஒரு நேம் இருக்கும், சர்டிஃபிகேஷனில் ஒரு நேம் இருக்கும், வீட்டில் ஒரு நேம் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாரும் யாரை குறிக்கும், அந்த ஒரிஜினல் பர்சனை தான் மீன் பண்ணும்ல. அந்த மாதிரி தான் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ் நேம்ன்றது சினானிம். மல்டிபிள் சினானிம் கிரியேட் பண்ண முடியுமானா எஸ், முடியும். இந்த சினானிம்க்கு மல்டிபிள் சினானிம் கிரியேட் பண்ணலாமானா எஸ், முடியும். இதுவே சினானியம் இஎம்பின்றது. அந்த இஎம்பிக்கு இஎம்பி2 இல்லை இஎம்பி3 இந்த மாதிரிலாம் பண்ணலாமானா எஸ், பண்ண முடியும். இஎம்பி3க்கு நம்ம பண்ண முடியுமா? எஸ், பண்ணலாம். இஎம்பி2க்கும் மல்டிபிள் சினானிம் கிரியேட் பண்ண முடியுமானா எஸ், பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்றோம், ஹைட் பண்ணதுக்காக பண்றோம். இந்த ரெண்டு மீனிங் இதுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்கு மல்டிபிள் சினானிம் கிரியேட் பண்ணலாம்னா எஸ் பண்ணலாம். இந்த ஆல்டர்னேட்டிவ் நேமுக்கு மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ் நேம் கிரியேட் பண்ணலாம்னா எஸ், நம்மளால பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரிஜினல் டேபிளில் நம்ம இந்த இதில் வந்து டிஎம்எல் பண்ணலாம். அந்த மாதிரி இதுலேயும் பண்ணலாமானா எஸ். ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நம்ம என்னென்ன விஷயம் பண்ணுறோமோ அது எல்லாமே இதுலேயும் பண்ணலாம். அது எல்லாமே எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த டேபிள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ உன்னை வந்து ஸ்கூலில் வந்து சுரேஷ் குமார்னு கூப்பிடுவாங்க, வீட்டில் வந்தால் சுரேஷ்னு கூப்பிடலாம், இல்லை குமார்னு கூப்பிடலாம்.
ஆனா எல்லாமே யாரு இருக்கணும், அந்த ஒரிஜினல் சுரேஷ்குமார்ன்ற பர்சன் தான் மீன் பண்ணும்ல. அந்த மாதிரி தான் நம்ம ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல என்னென்ன பண்றோமோ அது எல்லாமே சினானிம்ஸ்லயும் பண்ணலாம். இப்போ நம்ம இங்க ஒரு டெலிட் பண்ற ஒரு டேபிள் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் இதுல ஆயிருக்கு. இதுல வந்து டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல என்ன ஆகும் தெரியும். இந்த விரல் அடிபட்டுச்சு அப்படின்னா ஸ்கூல்ல வந்து குமார்னு இருக்காரு, வீட்டுல வந்து சுரேஷ்னு இருக்காரு. அவரு சுரேஷ் வீட்டுக்கு வந்து அடிபடாம இருக்குமா? அடிபட்டு இருக்குல்ல, அந்த மீனிங் தான். நம்ம என்ன டிஎம்எல் ஆபரேஷன் டேபிள்ல ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல பண்றோமோ அது எல்லாமே என்ன பண்ணலாம், இந்த ஆல்டர்னேட்டிவ் நேம்லயும் தெரியும், ஆல்டர்னேட்டிவ் நேம்லயும் பண்ணலாம். இதுல பண்ணாலும் அது என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜஸ்ட் ஃபார் என் ஆல்டர்னேட்டிவ் நேம் கால் பண்றதுக்கு மட்டும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் நேமா கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதான் என்ன சொல்லணும்னா, இஃப் இஃப் இட் இஸ் பாசிபிள் டு பர்ஃபார்ம் டிஎம்எல் ஆன் சினானிம் கேட்பாங்க. எஸ்ன்னு சொல்லணும் ரொம்ப கான்ஃபிடண்டா. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். இது நம்ம வேற என்ன பண்ணணும், ட்ராப் சீக்வன்ஸ் நேம் கொடுத்து பாத்தீங்களா, அந்த மாதிரி ட்ராப் சினானிம் நேம் கொடுத்தா இது ட்ராப் ஆகும். இப்போ எம்ப்ளாய்க்கு நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி மல்டிபிள் சினானிம் கிரியேட் பண்ணிட்டு இந்த எம்ப்ளாய்ஸ் டேபிள் ரிமூவ் பண்ணிட்டா இதெல்லாம் என்ன ஆகுனா இருக்கும். ஆனா நீங்க அதை ரன் பண்ணீங்க அப்படின்னா சினானிம் டிரான்ஸ்லேஷன் நோ லாங்கர் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணும். சரிங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் டேபிள் இஸ் ட்ராப்ட், அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் வாட் ஆப்பன் இல்ல வாட் அபவுட் சினானிம் கேட்பாங்க. ஒரிஜினல் டேபிள் டிராப் பண்ணிட்டா சினானிம்ஸ் இருக்குமா இருக்காதுன்னு கேட்பாங்க. இருக்கும். ஆனா அதை கால் பண்ணனா ஆகும் நம்மளுக்கு இந்த எரர் வரும், இன்வேலிட். சினானிம் நீங்க டிராப் பண்ற வரைக்கும் சினானிம் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? என்ன எரர் வரும் அப்படின்னா சினானிம் டிரான்ஸ்லேஷன் இஸ் நோ லாங்கர் வேலிட். இந்த எரர் மெசேஜ் இதுல ஒரு எரர் கோட் வரும், இது மறக்கவே கூடாது. நீங்க சினோனிம் மல்டிபிள் சினோனிம் ஒரு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் டிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சினோனிம்ஸ் இருக்குமான்னு கேட்டா எஸ் இருக்கும். நீங்க டிராப் பண்ணதான் சினோனிம் தான் ஆகும், டிராப் ஆகும். ஆனா நீங்க சினோனிமை கால் பண்ணீங்க, சினோனிம் எப்படி கால் பண்ணும், டேபிள் எப்படி கால் பண்றோமோ அந்த மாதிரி தான் சினோனிம் கால் பண்ணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பின்னு சொல்லி கால் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும்னா சினோனிம் டிரான்ஸ்லேஷன் ஒரு லாங்கட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் மெசேஜ் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணி பார்ப்போம். இஎம்பின்னு ஒரு டேபிள் இருக்குல்ல, சேம் அதே மாதிரி இந்த நம்ம என்ன கான்செப்ட் பார்த்துருக்கோமோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் டேபிள் இஎம்பின் டேபிள் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், ட்ராப் பண்ணிடுறேன். ஏன்னா நான் சினானிம் கிரியேட் பண்ண பாருங்க, ட்ராப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இஎம்பி 1 இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஏன்னா ப்ரீவியஸ் யாருக்கா கிரியேட் பண்ணிக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். இல்லை இருக்கு 3. ஸோ ட்ராப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி சினானிம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்றேன்னா சினானிம்ஸ் கிரியேட் பண்றேன். ஸோ எம்ப்ளாய்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு வேணா நம்ம என்ன பண்ணலாம், எம்ப்ளாய்ஸ் ட்ராப் பண்ணா நம்ம திரும்ப ரிட்ரைவ் பண்ண முடியல. இதை வந்து இஎம்பின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கலாம். இல்லை எம்ப்ளாய்ஸ் ஒன்று நான் ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். கிரியேட் டேபிள் நேம் வந்து இஎம்பி நான் ஒரிஜினல் டேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ். ஒன்றும் இல்லைப்பா, நான் இந்த டேபிள் நேம் அப்படியே ஒரு காப்பி எடுத்துட்டேன் இஎம்பின்னு சொல்லிட்டு. இது இப்போ ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் தான். இந்த இஎம்பிக்கு நான் என்ன பண்ண போறேன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதான் வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நமக்கு. ஸோ இஎம்பி அப்படின்ற ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இஎம்பி 1ன்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இஎம்பி 2ன்னு கிரியேட் பண்ணலாம். நீங்க எவ்வளோனா மல்டிபிள் வேணா கிரியேட் பண்ணிட்டே போகலாம். இஎம்பி 3 கூட என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா இஎம்பி 2க்கு
இல்லை 1க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், EMP4, அதுக்கப்புறம் EMP5, இந்த மாதிரி ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணிட்டே போகலாம். கிரியேட் பண்ணிட்டு நான் இதை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணணும், கிரியேட் மூலமா தான் நம்ம பண்ண முடியும். கிரியேட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சினானிம்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். சினானியம் அப்படின்னு சொல்றோம். EMP1 அப்படின்னு வைக்கிறேன். ஃபார் எதுக்கு அப்படின்னா EMPக்கு வெறும் கிரியேட் பண்றது நம்ம இதை பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் யூஸ் பண்ண போறேன். அது நேம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ரீப்ளேஸ் ஆகும். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் சினானியம், சினானியம்க்கு நேம், இது வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட நேம். ஓகேங்களா, இதான் அதோட சின்டாக்ஸ். ஜஸ்ட் கண்ட்ரோல் என்டர் கொடுறேன். பாருங்க சினானியம் கிரியேட்டட் வச்சு பாருங்க. நம்ம என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அதுக்கான மெசேஜ் இங்கே வரும். நம்ம டேபிள்னா டேபிள், ஆல்டர்னா எல்லாமே வரும். இப்போ சினானியம் கிரியேட் ஆயிடுச்சுன்னு வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMPன்னு கொடுத்தா என்னென்ன ரிசல்ட் வருமோ அது எல்லாமே இதில் வரும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP1ன்னு நீங்கள் கொடுத்தா கூட நம்மளுக்கு அதே ரிசல்ட் வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ EMPக்கே பார்த்தீங்கன்னா EMP2ன்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டோம். EMP3 கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி EMP2க்கு நம்ம என்ன பண்ணணும், 4ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 5 கிரியேட் பண்ணுறோம், கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா டிஸ்டன்ஸ் டேபிள் எல்லாமே கேப்சர் ஆகல. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர் ஸ்கோர் சீக்வன்ஸில் போனீங்கன்னா சீக்வன்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்ல போனால் எல்லாமே இருக்கும். நம்ம ஆனால் இப்போ சினானிம்ஸில் போயிட்டு சினானிம்ஸ் மட்டும் பார்க்கலாம். பாருங்க நம்ம கிரியேட் பண்ண சினானிம் மட்டும் இருக்கு. இதெல்லாம் ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண சினானிம்ஸு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிளுடைய சினானிம் பாருங்க. EMP டேபிளுக்கு EMP1, 2, 3 3 சினானிம் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் EMP2க்கு வந்து EMP4, 5 இருக்கு பாருங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு EMP டேபிள் அது சரி ஓகே. EMP டேபிள் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஸ்டீவன் அப்படின்னு ரெக்கார்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டீவன் ரெக்கார்டு நான் என்ன பண்றேன்னா அப்டேட் பண்ண போறேன். அப்டேட் எதை அப்டேட் பண்ண போறேன்னா EMP இல்லை அப்டேட் நான் எதில் பண்றேன் அப்படின்னா சினானியம் ஒன்று கிரியேட் பண்ணல 2க்கு 5 சொல்லி கிரியேட் பண்ணிருந்தேன் பார்த்தீங்களா, அது கிரியேட் பண்றேன். அப்டேட் EMP5 செட் Tirunatra where employee underscore ID equal to 100. ஓகே, எதை நம்ம செட் பண்றோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, அதான் எரர். ஓகேங்களா, அப்டேட் பண்றேன் எதனா சினானிம்ஸ் யூஸ் பண்றேன். டேபிள் அப்டேட் பண்றேன், சினானிம்ஸ் அப்டேட் பண்றேன். செட் பண்றேன் எதனா ஃபர்ஸ்ட் நேம்ல திருநித்ரான்னு சொல்லிட்டு எந்த இதுக்குன்னா யூசர் யாரு வந்து எம்ப்ளாய் ஐடி 100 இருக்காரோ அதை செட் பண்றேன். நான் எதுல அப்டேட் பண்றேன்னு பாருங்க. டேபிள் அப்டேட் பண்ணல, சினானிம்ஸ் அப்டேட் பண்றேன். இப்போ இங்க டேபிள் போய் வியூ பண்றேன், ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. இதுவே நான் டேபிளில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்கார்டு டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம டேபிள் என்னென்ன விஷயம் பண்ணுறோமோ அது எல்லாமே என்ன ஆகும், இந்த ஆல்டர்னேட்டிவ் நேம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்ல வரேன். ஸோ இதில் நம்ம DML பண்ணாலும் இங்கே மாறி இருக்கும், இதில் நம்ம DML பண்ணாலும் இதுலேயும் மாறி இருக்கும். ஓகேங்களா, ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே என்னது இந்த சினானிம்ஸ்லேயும் பண்ணலாம். ஓகேங்களா, அது நீங்கள் சேவ் பண்ணுறது கமிட் பண்ணுறதெல்லாம் நெக்ஸ்ட் அதனுடைய ப்ராசஸ். ஆனால் சினானிம்ஸில் DML பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் பண்ண முடியும். நம்ம பண்ணோம், இதுல போய் பண்ணோம், அதை இதுல ரிஃப்ளெக்ட் ஆச்சு பாருங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு சினானிம் ஒரு டேபிளுக்கு இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ் நேம் கிரியேட் பண்ண முடியுமானா எஸ் பண்ண முடியும். நம்ம பண்ணி பார்த்தோம். இந்த ஆல்டர்னேட்டிவ் நேமுக்கு மல்டிபிள் சினானிம் கிரியேட் பண்ணலாம்னா எஸ் பண்ணலாம். DML பண்ண முடியுமா சினானிம்னு கேட்டாங்கன்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே என்னது சினானிம்ஸ்லயும் பண்ணலாம். ஓகேங்களா,
ஸோ இப்போ நம்ம கமிட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா சேவ் ஆகும் நம்ம சேஞ்சஸ், ரோல் பேக் பண்ணிட்டா சேவ் ஆகாது. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல்ஸ். ஓகேங்களா? இது வந்து டேட்டா டிஸ்பிளே டேபிள். நம்ம கிரியேட் பண்ண சினானிம்ஸ்லாம் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கிரியேட் பண்ண டேபிள் நேமோட ஓனர் அதுக்கான சினானிம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டை நான் ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் டேபிள் இஎம்பி, இதுதான் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். இதை நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஆனா இப்போ சினானிம்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். சினானிம்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கு பாருங்க. இஎம்பி 1 2 3 எல்லாம் இந்த இஎம்பி டேபிள் கிரியேட் பண்ணது அப்படியே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க அப்டேட் பண்றேன். எனக்கு என்ன வருது பாருங்க, சினானிம் டிரான்ஸ்லேஷன் நோ லாங்கர் வேலிட். நீங்க அப்டேட் பண்ணா மட்டும் கிடையாது, நீங்க ஓபன் பண்ணா கூட இந்த எரர் வரும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி 1. யூஸ்வலா டேபிள் இல்லைன்னா என்ன ஆகும், டேபிள் ஆர் வியூஸ் அட்டன் எக்ஸிட் வரும். ஆனா சினானிம்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே தான் இருக்கும். இந்த எரர் ஞாபகம் வச்சுங்க, ஓரான்னு சொல்லுவாங்க. ஓரா ஐஃபன் 00980 இதான் வந்து எரர். சினோனிம் டிரான்ஸ்லேஷன் நோ லாங்கர் வேலிட்னு சொல்லிட்டு எரர் வரும் சொல்லணும். இந்த எரர் கோடு எரர் மெசேஜையும் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. சினோனிம் நீங்க டிராப் பண்ணா மட்டும்தான் டிராப் ஆகும். டிராப் சினோனிம், சினோனிம்ன்றது நேம் இஎம்பி 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போதான் நான் வேணா டிராப் ஆகும். பாருங்க சினோனிம் டிராப்னு வச்சு பாருங்க. டிபி ஆப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், டிராப் ஃபங்க்ஷன் மூலமா தான் பண்ண முடியும். டிராப் பண்ணாத வரைக்கும் அது என்ன ஆகுனா அப்படியே தான் இருக்கும். நீங்க கால் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இப்போ பாருங்க ஒரே ஒரு இஎம்பி 3 மட்டும் தான் இருக்கு பாருங்க. 1 2 3 நான் டிராப் பண்ணிட்டேன் சினோனிம்ஸ் இங்க. ஓகேங்களா? ஸோ அது டிராப் பண்ற வரைக்கும் என்ன ஆகும்னா அது அப்படியே தான் இன்பில்டா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இஎம்பின்றது என்னன்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல, இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நேம்லே சினோனிம்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? இப்போ இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் நேம்ல இந்த ஆப்ஜெக்ட்லாம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிட்டிங் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு திரும்பவும் புரியணும்னா நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இதை திரும்பவும் கிரியேட் பண்ணலாம் நம்ம. இன்டர்வியூல வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி கிரியேட் ஆர் ரீப்ளேஸ்னு சொல்றோம்ல, இஎம்பி நேம்ல இதான் ஒரிஜினல் டேபிள் நேம்ல ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நேம் நம்ம கிரியேட் பண்ணா ஆகுனா நம்மளுக்கு எரர் வரும். cannot create synonym with the same as an object name. எரர் வந்ததுல. ஆனா இன்டர்வியூல கேட்பாங்க இது பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ் முடியும். அது எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, it is possible to create synonym with the same object name. எஸ்ன்னு சொல்லுங்க. எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஸ்கீமால இருந்துச்சுன்னா பண்ணலாம். டிசிஎல் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா அது புரியும். புரியலன்னா டிசிஎல் எடுக்கும்போது இது உங்களுக்கு புரியும். இதை பத்தி ஹெச்ஆர் ஸ்கீமா இருக்குல்ல, அந்த மாதிரி எம்ப்ளாயி நான் யாராவது ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இவர் வந்து அந்த டேபிளுக்கான எல்லா ஆக்சஸும் கொடுத்துறாருன்னா இந்த ஸ்கீமால நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி கிரியேட் பண்ணுவோம், அதுக்கான சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சீக்வன்ஸ் என்ன பண்ணுவோம், சினானிம்ஸ் எப்படி பண்ணுவோம், கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். இந்த இடத்துல அதுக்கான ரீப்ளேஸ் ஆல்டர்னேட்டிவ் நேம் இங்க மென்ஷன் பண்ணுவோம். இஎம்பி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எதுக்கு அப்படின்னா இஎம்பின்னு சொல்லிட்டு. இந்த டேபிள் எதுல இருக்கு அப்படின்னா ஹெச்ஆர் ஸ்கீமால இருக்கு. இது வந்து நான் ஜூன் ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஜூன் 24 அப்படின்ற ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்றேன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஸ்கீமால நம்ம என்ன பண்ணலாம், சேம் ஆப்ஜெக்ட் நேம்ல கிரியேட் பண்ண முடியும். வித்தின் ஸ்கீமா கூட நம்மளால பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். டிசிஎல் யாருக்கெல்லாம் எடுத்துருக்கணும் அவங்க என்ன பண்ணா இதை கிரியேட் பண்ணி எனக்கு அனுப்பணும் நீங்க. ஓகேங்களா? டிசிஎல் எடுத்தவங்களுக்கு இது தெரியும். ஸோ நீங்க ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து என்ன பண்ணா இந்த டேபிளுக்கு எல்லா ஆக்சஸும் ப்ரிவிலேஜும் இந்த யூசருக்கு கொடுத்துட்டு நீங்க இந்த சேம் ஸ்கீமாவை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். சேம் ஆப்ஜெக்ட் நேம்ல ஸ்கீமா சினானிம் கிரியேட் பண்ண முடியுமானா எஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். சினானிம்ஸே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா பப்ளிக் சினானிம்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் சினானிம்னு சொல்லுவாங்க.
பப்ளிக் சினானியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தி டிபி நம்ம கிரியேட் பண்றோம்ல அது வந்து பப்ளிக் சினானியம் சொல்லுவாங்க. அக்ராஸ் தி டேட்டா பேஸ். பிரைவேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வித்தின் ஸ்கீமா. வித்தின் ஸ்கீமாவில் கிரியேட் பண்றோம்ல அதை வந்து பிரைவேட் சினானியம் சொல்லுவாங்க. அக்ராஸ் தி டிபிக்கு நம்ம கிரியேட் பண்றோம்ல அதை என்ன சொல்லுவாங்கன்னா பப்ளிக் சினானியம் சொல்லுவாங்க. ரெண்டு டைப் ஆஃப் சினானியம்ஸ் இருக்கு. ஒன்று பப்ளிக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் சினானியம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன பர்பஸ் அப்படின்னு சொன்னா சினானியம்ஸ் என்ன பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்றீங்கன்னு கேட்டா கூட இந்த கீவேர்டு கிளியரா சொல்லுங்க. டு ஆக்சஸ் a particular DB object by different user. With different access. Different user வந்து different access இருக்கும் போது ஆக்சஸ் பண்ணுறதுக்கான விஷயம் தான் இந்த சினானிம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சினானிம் அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன் பார்த்தோம். என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவும் அதனுடைய பர்பஸ். சாரி, இதுவும் அதனுடைய பர்பஸ். டு ஆக்சஸ் பர்டிகுலர் டிபி ஆப்ஜெக்ட் பை டிஃப்ரெண்ட் யூசர் வித் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது என்ன பண்ணலாம்? ஆல்டர்னேட்டிவ் மூலமா நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் சினானிம்ஸ் வந்து எப்படி மல்டிபிள் சினானிம் கிரியேட் பண்ணலாம், ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி சினானிம்ஸ் கிரியேட் பண்ணலாம், மல்டிபிள் சினானிம், சினானிமுக்கு எப்படி மல்டிபிள் சினானிம் கிரியேட் பண்ணலாம், டிஎம்எல் பாசிபிளா, ஒரு டேபிள் ட்ராப் பண்ணிட்டா சினானிம்ஸ் என்ன ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தோம். அதனுடைய 2 டைப்ஸ் பப்ளிக் சினானிம், பிரைவேட் சினானிம் பார்த்தோம். எப்படி அதெல்லாம் கிரியேட் பண்றது, ட்ராப் பண்றது, அப்புறம் டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ் எல்லாமே நம்ம கிளியரா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த எரர் மெசேஜும் எரர் கோடும் மறைக்கவே கூடாது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். Okay guys, thank you.